ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பேசிக் நாட்டில் ஸ்ட்ரைப்பட் டிசைனில் ட்ரே ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேயில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கோ ஒயர் அண்ட் பிளெயின் ஒயர் 2 டைப் ஆஃப் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒயரில் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹார்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, ஸ்டார் பேட்டர்ன் டிசைன் எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ட்ரே எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எல்லோ கலர் பிளெயின் ஒயரில் பார்த்திங்கன்னா 7 ஒயர்ஸ் 3/4 அடியிலையும், வயலட் கலர் டிஸ்கோ ஒயரில் 8 ஒயர்ஸ் 3/4 அடியிலையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கலர் ஒயர்ஸுமே பேஸ் போடும்போது நம்ம ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு 1 அடி ஸ்கேலில் பார்த்திங்கன்னா வயலட் கலர் ஒயர் எடுத்திருக்கோம். அது ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா 1.25 அடி விடணும். 1 அடி 1/4 அடி இந்த மாதிரி இது வந்து ரன்னிங் ஒயராக நம்ம எடுத்து இப்போ நாட் போட போகிறோம். இந்த வயலட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயராக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க வயலட் கலர் ஒயரை ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரோடு ஜாயின் பண்ணி பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த சைடில் விடுற ஒயர் பார்த்திங்கன்னா 1.25 அடி ஒயர் இருக்கணும். இந்த மாதிரி பேசிக் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எல்லோ கலர். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நாட்ஸ் போட்டுக்கிட்டு வரணும். அடுத்தது வயலட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். அடுத்தது எல்லோ கலர் ஒயர். இந்த மாதிரி இந்த வரிசையில் நம்ம எல்லா வரிசையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடித்து இந்த சைடில் வந்து 1.25 அடி மெஷர்மெண்ட்டில் விட்டுருக்கிற ஒயரை மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா நாட்ஸும் போட்டு முடித்தாச்சு. இந்த சைடில் விட்டுருந்த அளவுக்கு மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வயலட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணி நாட் போட்டோம். அதே மாதிரி கடைசியிலையும் வயலட் கலர் ஒயர் வந்து வர மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். இந்த சைடில் வந்து எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு தடவையும் மெஷர் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் போடும்போது நல்லா டைட் பண்ணி நாட்ஸ் போடுங்க. நம்ம சேனலில் பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லையும் மினி பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேசிக் நாட்டில் போட்டு பழகுங்க. சின்ன சின்ன பேஸ்கெட்ஸு அடுத்தடுத்து பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம நாட்ஸ் போட்டு வந்து சைடில் ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. இதுக்கு அடுத்த வருஷம் வந்து வயலட் கலர் ஒயர் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து எல்லோ கலர். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மொத்தமாக வந்து 4 வரிசைகள் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த கீழ்ப்பகுதியில் போடும்போது
இந்த மாதிரி திருப்பி வச்சு போடணும். இப்போ பாருங்கள், மொத்தமாக நான் வந்து பேஸ் போட்டு முடிச்சாச்சு. பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து பிரித்து விட்டுருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 வரிசைகள் வந்து பேஸ் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ரன்னிங் ஒயர் அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே போட்டு கொண்டு வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் வந்து வயலட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். நான் இந்த இடத்துல 2வது நாட்லேருந்து தொடங்குறேன். ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் உள்ளே பார்த்த மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதை அப்படியே முன்பக்கமாக கொண்டு வந்து அப்படியே நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இந்த ட்ரே டியூட்டோரியலே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டியூட்டோரியல் வெரைட்டிஸும் இருக்குது. பென் ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 25-30 வெரைட்டிஸுக்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், குழந்தைய விளையாடுறதுக்காக ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ட்ரே, ஃப்ளவர் வேஸ், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த வந்து ஃபஸ்ட்டு மூலை நம்ம திருப்புவோம். இந்த மூலை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சின்ன ஷேப் வந்து கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி மீதி இருக்க கார்னரை டர்ன் பண்ணி இந்த வரிசை அப்படியே போட்டு முடிச்சிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு இந்த ஃபஸ்ட்டு வரிசையை. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணி லேடர் நாட் போடணும். இந்த லேடர் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த வரிசைகளுக்கும் லேடர் நாட் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரியே ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு லேடர் நாட் போட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகளை நல்லா டைட்டாக போட்டே வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கண்டினியூஸாக வந்து நம்ம இந்த வயலட் கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் தான், டிஸ்கோ ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து கண்டினியூஸாக போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் டிசைன் கிடைக்கும். மீதி வந்து இவ்வளோ வயசு இருக்குது. இதை வந்து ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து அப்படியே ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக வாய்ஸெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா ட்ரே வந்து நமக்கு அழகாக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கனாவே டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். டிஸ்கோ ஒயரும் பிளெயின் ஒயரும் தனியாகவே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரே ரெடி பண்ணியாச்சு. வாய்ஸெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன். மொத்தமாக இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா 7 வரிசைகள் கிடச்சிருக்கு. ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கும், திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.